ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபம் பண்ணுவதில். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:4 சொல்கிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஜெபம் பண்ணுகிற நேரத்தை வேறு எந்த வேலைக்கும் செலவிட்டு ஈவாக தரப்பட்ட பொன்னான தருணத்தை வீணாக்கி விடாதிருங்கள். நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வீர்கள். சாத்தானுடைய வல்லமையை முறியடிப்பீர்கள். ஜெயங்கொண்டவர்களாய் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ஜெபம் மட்டுமே சாத்தானிடமிருந்து நம்மை காக்கும் வல்லமை கொண்டது. ஆதி திருச்சபையின் நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது பல பிரச்சனைகள் எழுந்தன. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று முறுமுறுத்தார்கள். அனனியாவும் சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்ற பணத்தில் ஒரு பகுதியை ஒளித்து வைத்தார்கள். மறுபக்கத்தில் யூதர்கள் மூலமாகவும் ரோம அரசாங்கத்தின் மூலமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் நேரிட்டது. அப்பொழுது பேதுரு தன் கவனத்தை அங்கும் இங்கும் சிதறடிக்காமல் தீர்மானமாய் சொன்னார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போஸ்தலர் 6:4. ஆம், தங்கள் ஊழியத்திற்கு ஜெபம் அத்தியாவசியம் என்பதை அப்போஸ்தலர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். நீங்களும் ஜெபத்தின் மதிப்பையும் வல்லமையும் உணர்ந்து கொள்ளுங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் நேரமானது கர்த்தருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செயல்படுத்த ஏவி எழுப்பும் வல்லமையின் ஒரு நேரம். ஜெபத்தின் வழிதான் ஜெயத்தின் வழி. பாவத்திற்கே அன்றி வேறொன்றுக்கும் அஞ்சாதவர்களாகவும் ஜெப வீரர்களாகவும் உள்ள 100 பிரசங்கிமாரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே பாதாள வாசல்களை அசைக்க முடியும். அவர்களால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை இப்பூமியில் நிலைநிறுத்த முடியும். தேவன் தம் பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதிலளிப்பாரே அன்றி தாமாக வேறு எதுவும் செய்ய மாட்டார் என்று முழங்கினார் ஜான் வெஸ்லி. உங்கள் ஜெபத்தை தடுப்பதற்கு பல மனச்சோர்வுகளை சாத்தான் கொண்டு வரக்கூடும். என் கணவனே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கடினமாய் பேசிவிட்டாரே, இனி நான் என்ன சொல்லி ஜெபிப்பது என்ற நம்பிக்கையற்ற உணர்வுகள் சோர்வை கொண்டு வந்து விடக்கூடும். ஐயோ, என் மனைவியே என்னை நம்பவில்லை, என் மீது சந்தேகப்படுகிறாளே, திருமணமாகி எத்தனை ஆண்டுகளாகியும் மனதில் உற்சாகம் இல்லையே, நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று அதைரியம் அடைந்து பேசுவாரும் உண்டு. ஜெபிக்க முடியாதபடி இருள் உள்ளத்தை சூழ்ந்தாலும் இயேசு இயேசு என்று கர்த்தருடைய உன்னத பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். அது ஒன்றுதான் தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள் கொண்டு வர முடியும். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க முடியாத காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது கடினமாக ஜெபிக்க ஒப்பு கொடுத்து விடுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 மற்றும் 31ஆம் வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 6, 7 மற்றும் 8ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 10ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திலே தரித்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆம்.